வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் நம்மளுடைய கடவுளை பற்றி தான் பேச போகிறேன். நம்மளுடைய கடவுள் இயேசு கிறிஸ்து தான். அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா 10 கட்டளைகளில் முதல் கட்டளையாக என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அந்த சத்தியத்திலேருந்து அவர் எப்பயுமே மாறப்போகிறதில்ல, நாமளும் மாறப்போகிறதில்ல. அப்படி இருக்க நாம் ஜெகோவா தேவன், இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த என்னொரு தேவன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதில் நடந்ததெல்லாம் உண்மைதான், சத்தியங்கள் தான். ஆனால் அதெல்லாம் அவருடைய வழிமுறைகள், அவ்வளோதான். அந்த வழிமுறைகளையே நம்ம கடவுளை எடுத்துக்கக்கூடாது. நமக்கு கிடைச்ச ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஏன் நான் இயேசு கிறிஸ்துன்னு கூட சொல்கிறேன்னா, தேவன் தனக்காக வச்சுக்கிட்ட ஒரே பெயர் இயேசு கிறிஸ்து தான், இயேசு தான். அதனால் நாம் இனிமேல் எப்பயுமே இயேசுக்கிட்ட மட்டுமே நம்மளுடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அதில் தப்பில்லை. இயேசுவை அப்பான்னு கூப்பிடலாம், ஏன்னா அவர் தான் எல்லாமே. சரி, இப்போ நான் பேசுகிறது கூட என்னை பரிசுத்த ஆவியானவர் தான் வழி நடத்துகிறாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறீங்க. அதுவும் உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை வழி நடத்தினார். ஆனால் அவரையும் நான் இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்குறேன். ஆகவே நாம் எப்போ ஜெபம் பண்ணாலும் பிதா கிட்ட ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். அது உண்மைதான். பிதாக்கு நாம் வச்ச பேர் இயேசு கிறிஸ்து. பிதா தனக்காக வச்சுக்கிட்ட பேர் இயேசு கிறிஸ்து. இப்போ நம்மளை வழி நடத்துறது இயேசு கிறிஸ்து. எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். ஆகவே நம்மளுடைய ஜெபங்கள் எப்பயுமே டைரெக்டாக இயேசு கிறிஸ்துன்னு ஆரம்பிக்கலாம், பிதான்னு ஆரம்பித்து, ஆனால் பிதான்னு ஆரம்பித்தோம்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அப்படின்னு தான் நம்ம ஜெபத்தை முடிக்கணும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். அதுக்கப்புறமா நாம் ஒரே தேவன் எதுக்காக சொல்கிறோன்னா, நமக்குள்ள பல பிரிவினைகள் இருக்குது. அதெல்லாம் களையணுன்னா நாம் ஒரே தேவனை தான் வழிபடணும். அதுதான் சரியானதும் கூட. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்தில் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். வேறு எந்த தேவைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணவும் தேவையில்லை. அடுத்த ஆடியோவில் நாம் பலியிடுறதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.